வெல்கம் டு வேதிகை. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம். கதை கதையாம் காரணமாம். இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். என்னென்னா, புத்தி தெளிந்த அண்ணனுக்கு புத்தி தெளிஞ்சுடுத்து. அந்த மாதிரி ஒரு கதை இது. ஒரு தாத்தா, ஒரு பெரிய அப்பா, வயசானவர், அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களும் அப்பாவோட இறுதி சாக போகிற அப்பாவும் அதை பார்த்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறதில்ல. அப்பா கூப்பிட்டு, பெரிய பையனி சின்ன பையனிம்மா கூப்பிட்டு, இங்கே படுறா, என்கிட்ட 3 பொருள் தான் இருக்குது. ஒன்றும் மாமரம் இருக்குது, இன்னொன்று மாடு இருக்குது, பசுமாடு இருக்குது, இன்னொன்று கம்பளி இருக்குது. இதுதான் என் சொத்து, வேறு ஒன்றும் என்கிட்ட இல்லைப்பா. இதை வச்சு 2 பேரும் எப்படியாவது பொழைச்சிக்கோங்கன்னு சொல்லி செத்து போயிடுறாரு, மண்டையை போட்டுக்கிறார். ஐயோ, என்னடா பண்ணுறது. இந்த பெரியவன் இருக்கானே ரொம்ப சாமர்த்தியசாலி, புத்திசாலி. அவன் என்ன பண்ணுறான், அப்பா சொல்லிட்டாலும் சரின்னு சொல்லிட்டு, டே இங்கே வாடா, இந்த மாமரத்துக்கு தண்ணி ஊற்றுற வேண்டிய வேலை உன்னோடு. தினமும் கீழ்ப்பகுதி பாதி எனக்கு, பாதி உனக்கு, பாதி கீழே இருக்கிற அடிப்பாகம் உனக்கு, மேலே இருக்கிறது எனக்கு, ஓகேயா அப்படிங்கிற. இது எனக்கு ஒன்றும் தெரில, ஓகே அப்படின்றான். அடுத்தது மாடு. இந்த வர்ற மாடுடா, இந்த மாடுலேயும் பாதி எடுத்துப்போம். பின்பக்கமெல்லாம் எனக்கு, முன்பக்கமெல்லாம் உனக்குடா. பின்பக்கத்தில் மாடு சாணி போடும், பால் கறக்கிறது எல்லாம் இவன் எடுத்துக்கலாம். அதுக்கு மாடுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் இவனோட வேலையாயிடும். புரியுதா? ஓகேயா? அதுவும் இவனுக்கு ஒன்று சிலசாரின்றான். அதே மாதிரி கம்பளி. இப்போ என்னாச்சு, மாமரத்துக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கான். இளையதிர்காலம் மாமரம்லாம் பிஞ்சு விட ஆரம்பிக்கிறது. இவன் மாட தண்ணி விட்டுருக்கான். மாங்காயெல்லாம் சாகுபடியாகிறது. எல்லாத்தையும் மூட்டை கட்டி பெரிய மரத்துன்னு போயிடுறான். அதே மாதிரி தினமும் மாடுக்கு பால் கறக்கிறதல்ல, சாணி போடுறது, விராட்டி தட்டுறது, அதை வியாபாரம் பண்ணுறது, பாலை கறக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். மாடை முன்பக்கத்துக்கு அந்த கழிநீர் வைக்கிறது, வைக்கோல் போடுறது, மாடுக்கு என்னெல்லாம் உணவு வேணுமோ அதெல்லாம் சின்ன பையன் தரான். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மாறுறது. குளிர்காலம் வர ஆரம்பிச்சுடுறது. ரொம்ப குளிருது. இப்போ மாதிரி வெயில் இல்லை, பேசிகிட்டே இருக்கேன், அப்படியே கொட்டுறது வெயில், வேத்து கொட்டுறது. இப்போ குளிர்காலம் வர ஆரம்பிச்சுடுது. குளிர்காலம் வரும்போது என்ன பண்ணுறான் பெரிய பையன், கார்த்தால நீ வச்சுக்கூடா, நைட்டுக்கு நான் வச்சுக்கிறேன்டா கம்பளியை அப்படிங்கிறான். சரின்றான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, நம்ம மாமரத்துக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றுமே விழ மாட்டேங்குது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாடு நம்ம சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம், நம்மகிட்ட பைசாவே இல்லை, ஏதோ ஆற்றதமாக கேட்டு வாங்கிட்டு கொடுக்குறோம். அதோட பாலோட வருமானமும் நம்மளுக்கு இல்லை, சாணியோட வருமானம், விராட்டியோட வருமானமும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ பார்த்தா குளிர்காலத்தில் காத்தாலெல்லாம் கம்பளி எங்கிட்ட இருக்குது, சாயந்தரம் அவன் வச்சுக்கிறேங்கிறான். என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது ரொம்ப வருத்தப்பட்டுன்னு ஒரு பெரியவர்கிட்ட போய் சொன்னான். ஐயா, நாங்கள் 2 பேர் தான், நாங்கள் சண்டையெல்லாம் போட்டுக்கலாம், எங்களுக்கு இருக்கிறதே 3 சொத்து தான், இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கையா, நான் என்னையா பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே புரியல ஐயா, எங்கள் அண்ணனை பகைச்சிக்கிறதுக்கு எனக்கு விரும்பலையா அப்படின்னு சொல்கிறான் அந்த தம்பிக்காரன். அப்படியா, நான் சொல்கிறாப்புல செய் அப்படிங்கிறார். சரிங்க சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறான். நீ மாடு இப்போ மரத்துக்கு நீ நல்லா தண்ணி ஊற்றிட்டா காய்க்க ஆரம்பிச்சுடுச்சு, சரியா? அதனால நீ இனிமேல் மரத்துக்கு தண்ணி ஊற்றாத, நிறுத்திடும். காயெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும், பிஞ்செல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அப்போ அவனுக்கு புத்தி வரும். 2வது, மாடுக்கு பால் கறக்கிற போது அது மூஞ்சியில் போய் இப்படி குத்தும், இப்படி பண்ணு, கொம்பை வச்சு ஆட்டு, அது எட்டி உதைக்கும், பால் கறக்க விடாது. அடுத்தது, கம்பளி என்ன பண்ணுற, நல்லா நனைச்சிட்டு அவன்கிட்ட கொடுத்துரும். பொத்திக்க தானே போகிறான், நினச்சிடும், காத்தாலெல்லாம் வச்சுக்கோ, நல்லா சாயந்தரம் நினச்சிடும்ன்ட்டு கொடுத்துருந்தோன்னையும் இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் அதே மாதிரி பண்ணுறான். இவனுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுறது. இதனால் நம்ம தம்பியை ஏமாற்றிட்டோம், தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னடா அது, நீ மரத்துக்கு தண்ணியாக விடலாம், அத்தனையும் உதுறது படுறான். ஏன்னா நான் அவ்வளோ தண்ணி விட்டெல்லாம் காயெல்லாம் மூட்டையாக பிரித்து எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தியா, நான் எங்கள் வீட்டுக்கு கூட கொடுக்கலையா நான் நீ அப்படிங்கிறான். ஐயோ ஆமாண்டா, தப்பு தான்டா, சரிடா, இனிமேல் வேணாண்டா, என்ன வரதோ நானும் தண்ணி ஊற்றுறேன், நீயும் தண்ணி ஊற்று, என்ன காய் வருதோ நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம். அப்புறம் மாடுக்கு பால் கறக்கிற போது போட்டு குத்துறான் பாரு. ஏய் பேசாம எப்படா நான் பால் கறப்பேன்,
முன்பாக்கம் என்னோட தானேண்ணா, நான் தான் பண்ணுவேன், நான் தான் வச்சுக்கிறேன், அது நான் தான் பண்ணுவேன், என்ன பண்ணணுங்கிற நீ இப்போ அப்படிங்கிறான். இன்னொன்று ஐயோ ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு, டே வேணாண்டா விட்டுருடா, நான் உனக்கு தந்துடுறேன்டா, பால் கறக்கிற காசு சாணி இது விராட்டி தின்ன காசெல்லாம் உனக்கு தந்துடுறேன்டா, நீ ஒன்றும் இது பண்ணாதடா, உணவு இந்த மாடுக்கு உணவு 2 பேருமே கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு நீ கூட ஒரு நாளைக்கு நான் கொடுக்குறேன்டான்னு அதுக்கும் வரான், வழிக்கு வரான். கம்பளி அதே மாதிரி டே வேணாண்டா நினச்சி கொடுக்காதடா, என்னடா இது அநியாயமாக இருக்குது, நீ ஒரு நாளைக்கு போத்திக்கோ, நான் ஒரு நாளைக்கு போத்திக்கிறேன், சரியா இல்லை 2 பேரும் ஒன்றாவே போத்திக்கலாம், அவ்வளோதானே, அண்ணன் தம்பி தானே, நம்ம கெடடா பிரச்சனை, போத்திக்கலாம்டா, பேசாமடா, சண்டை வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரம் திருந்துறான். அதனால் எல்லோரும் எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுவாங்க. எப்போதுமே அறிவு நம்ம இது பார்க்கணும், கிண்டல் பண்ணணும், தூண்டி விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கும் தெரியும், ஓஹோ இது தப்பு, இது நிஜம், நம்ம செய்கிறது தப்பு. மனசாட்சி அப்போ தான் கேள்வி கேட்கும். மனசாட்சி கேள்வி கேட்குறம்போது நம்ம செய்கிற தப்பு நம்மளுக்கு தெரியும், அதுபடி நம்ம வாழணும். அதனால் யாரையும் ஏமாற்றி, அண்ணனோ தம்பியோ ஃப்ரெண்ட்ஸோ யாரையும் ஏமாற்றி பிழைக்கக்கூடாது. நல்ல பிரஜைகளாக உலகத்தில் வாழ வேண்டும்னு கேட்டுண்டு விடைபெறுகிறேன். நன்றி.